வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது அங்கன்வாடி பணியாளர்களுக்கான நேர்காணல் கடிதம் அப்படின்றது வெளியாயிருச்சு. அது சம்மந்தமான தகவல் பார்த்துருவோம். ஸோ இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நம்ம மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு A to Z அங்கன்வாடி பணியாளர்கள் சம்மந்தமான கேள்விகள் அப்படின்றது இருக்கும். அது போக ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றது இருக்கும். ஜென்ரலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இருக்கும். ப்ளஸ் அங்கன்வாடி சம்மந்தமாக நமக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும். அந்த இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு 5 கேள்விகள்லேருந்து 10 கேள்விகள் வரையும் கேட்கலாம். ஸோ அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியான மெட்டீரியல் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுற நபர்கள் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேர்காணல் கடிதத்தில் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருவோம். உங்களுக்கு ஒரு வேளை நேர்காணல் கடிதம் அப்படின்றது ரிசீவ் ஆகிடுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதில் நம்ம சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். நம்ம சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது சென்னை மாவட்டத்துக்கானது. பணியமைப்பு குழந்தை நல வளர்ச்சி திட்டம் அலுவலகம், அசோக் நகர் அங்கன்வாடி பணியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான 21/5/2025 நடத்தப்படும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள தெரிவித்தல். அதாவது 21/5/2025 தான் நேர்முக தேர்வு நடக்குது. இந்த டேட்டில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாணை, பத்திரிகை செய்தி, விளம்பர பலகை அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. தேவையானது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அசோக் நகர் கீழ் உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நேர்முக தேர்வு கீழ்கண்டவாறு நடைபெற உள்ளது. மேலும் நேர்முக தேர்வுக்கு வரும்போது கீழ்கண்ட அசல் சான்றிதழோடு நேரில் கலந்து கொள்ள வேண்டும். அதாவது எந்தெந்த அசல் சான்றிதழ் வேணும் அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அசல் சான்றிதழ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் அதே போல் இதனுடைய ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துங்க. கையில் அவங்க சொல்கிறாங்க சொல்லலை, நீங்கள் என்னெல்லாம் அசல் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுக்கான ஜெராக்ஸ் அப்படின்றது கொண்டுட்டு போயிடுங்க. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் பள்ளி மாற்றுச் சான்றிதழ். அதாவது 12ஆம் வகுப்பில் உங்களோட மார்க் ஷீட்டு, பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அப்படின்னா இது டிசின்னு சொல்லுவாங்க. ஸோ 12த்தில் இருக்கிற டிசின்னு கிடையாது, நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம், அதனுடைய டிசி அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்து குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, நம்மளோட ஓட்டர் ஐடி, ஆதார் அட்டை, ஆதார் இது. அடுத்து ஜாதி சான்றிதழ், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஒருத்தருக்கும் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். அது ஆதரவற்ற விதவை கொடுத்துருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணும். மாற்றுத்திறனாளி ஆம்னு கொடுத்துருந்தா எடுத்துகிட்டு போங்க. முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னு கொடுத்துருந்தா அதை எடுத்துக்கிட்டு போகணும். எனில் அதற்கான சான்றிதழ், அதாவது இதெல்லாம் கொடுத்துருந்தா அதுக்கான சான்று. விண்ணப்பதாரரால் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து சான்றுகளும் நேர்வின் போது காண்பிக்கப்பட வேண்டும். தேர்வின் போது, அதாவது விண்ணப்பதாரர்கள் என்னென்ன வேறு இது இல்லாமல் வேறு ஏதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சிங்கார வேலர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1. நாள் பார்த்தீங்கன்னா 21/5/2025 காலை 10 மணிலேருந்து 5 மணி வரை நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட நேர்முக தேர்வுக்கு வருவதற்கான போக்குவரத்து கட்டணம் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. அதாவது போக்குவரத்துக்கு எந்த கட்டணமும் இருக்காது. அடுத்து நேர்முக தேர்வுக்கு அழைப்பு கடிதம் நேர்முக தேர்வுக்காக மட்டுமே, அதனை கருத்தில் கொண்டு விண்ணப்பதாரர், அதாவது இது ஜஸ்ட்டு இன்டர்வியூக்கு மட்டும்தான், இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு உரிமையும் கோர இயலாது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 5 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்கல்ல, இது 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5 பாயிண்ட்ஸில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கிங்க. வேறு எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.